ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜேசன் ஸ்டுடியோஸ், சச்சின் சினிமாஸ், ஸ்ரீ தயாகரன் சினி புரொடக்ஷன் மற்றும் மை ஸ்டுடியோஸ் ஆகிய பட நிறுவனங்கள் சார்பில் நடிகர் உதயா, தயா, என் பன்னீர்செல்வம், என் தங்கவேல் இணைந்து தயாரித்து ஆகஸ்ட் 1 வெளிவரும் படம் அக்யூஸ்ட். பிரபுதேவாவிடம் பல படங்களில் உதவியாளராக இருந்த பிரபு ஸ்ரீனிவாஸ் கன்னடத்தில் 6 படங்கள் இயக்கிவிட்டு அவை அனைத்தும் வெற்றி பெற்ற படங்களாக இருந்த வகையில் தமிழில் இயக்குகின்ற முதல் படம் அக்யூஸ்ட். கதையின் நாயகனாக ஏஎல் உதயா நடித்திருக்கிறார். தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பனின் மகனும் டைரக்டர் ஏஎல் விஜயின் சகோதரருமான இவர் பல வருடங்களுக்கு முன்பு வந்த திருநெல்வேலி வெற்றி படத்தில் நடித்திருந்தார். அதற்கு பின்பும் சில படங்களில் நடித்தும் பெரிதாக சோபிக்காத நிலையில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பெயர் வாங்கினார். அவர் ரொம்பவும் அடக்கி வாசித்து நடித்து வெளிவரும் படம்தான் அக்யூஸ்ட். உதயாவுக்கு இணையான இன்னொரு கதாநாயகனாக அஜ்மல் நடித்திருக்கிறார். ஹீரோயினாக ஜான்விகா நடித்திருக்கிறார். தவிர யோகி பாபு, பிரபாகர், டானி, சுபத்ரா நடித்திருக்கிறார்கள். மருதநாயகம் ஒளிப்பதிவு செய்ய நரேன் பாலகுமார் இசையமைத்திருக்கிறார். ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமான இது ரசிகர்களிடம் வரவேற்பு பெறும் என்றே நினைக்க தோணுது. படத்தின் முதல் பாதி செம ஃபாஸ்ட், விறுவிறுவென்று போகிறது. இரண்டாம் பாதியில் நிறைய கிளைக்கதைகளை திணித்து படத்திற்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்திருக்கிறார் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ். லாஜிக்காக எதுவும் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு நிறைய ஸ்க்ரீன் பிளேயில் தந்திருக்கிறார் இயக்குனர். படத்தின் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஆரம்பத்தில் கொலை குற்றவாளி உதயாவை கோர்ட்டில் ஒப்படைக்கும் பொறுப்பு கான்ஸ்டபிள் அஜ்மலிடம் கொடுக்கப்படுகிறது. அவர் அக்யூஸ்ட் உதயாவை கைவிலங்கிட்டு பஸ்ஸில் சேலம் அழைத்து செல்கிறார். போகிற வழியில் உதயா தனது காதலை பற்றியெல்லாம் சொல்கிறார் கான்ஸ்டபிளிடம். ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்களாக அது வருகிறது. அதில் எளிமையானவர்கள் வாழும் அபார்ட்மெண்ட்டில் சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபட்டு தனது அக்கா தீபாவுடன் வசித்து வருகிறார் உதயா. பூவிற்கும் பாட்டியின் பேத்தி ஜான்விகாவை காதலிக்கிறார். இருவரும் நெருங்கி பழகுகின்றனர். வட்டிக்கு கடன் கொடுப்பவர் பூக்கார கிழவியிடம் தனது கடன் பாக்கியை கொடுக்காவிட்டால் ஜான்விகாவை கல்யாணம் செய்து வைக்கும்படி கோருகிறார். கிழவியும் அதற்கு தயார். ஆனால் ஜான்விகாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஒருமுறை அவள் கையை பிடித்து வட்டிக்காரர் வம்பிழுப்பது கேள்விப்பட்டு அவனை விரட்டி போய் அவனை அடித்து உதைத்து அவனது ஒரு கையை விட்டுவிடுகிறான் உதயா. அடுத்தடுத்து பிரச்சனைகள். உதயாவை பயன்படுத்தி கொலைக்கேஸில் சிக்க வைக்கும் அரசியல்வாதி. அதைத் தொடர்ந்து சிறையில் அடைபட்டு தண்டனை பீரியட் முடிந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வரும் வேளையில் அவனை கொல்ல முயற்சி மற்றும் காதலி ஜான்விகாவின் தற்போதைய நிலையெல்லாம் படம் பார்க்கும் நமக்கும் ஷாக் ஏற்படுத்துகிறது. செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்களில் வரும் யோகி பாபு உதயா அஜ்மலுக்கு உதவும் லாட்ஜ் ஓனராக அங்கங்கே காமெடி சரவெடித்து நன்றாக நடித்திருக்கிறார். உதயாவுக்கு ஜோடியாக வரும் ஜான்விகா உதயாவுடன் படு நெருக்கமாக ரசிப்பவர் கண்களுக்கு விருந்தளிக்கிறார். தன்னையே முழுமைப்படுத்தி கொள்ளாமல் தான் ஒரு கதையின் நாயகன் என்ற அளவிலேயே லிமிட்டான பங்களித்து உதயா பார்ப்பவர்களை ஈர்த்து விடுகிறார். படத்தில் நல்ல கிளைமேக்ஸ். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷார்ட்ஸ் போட்டு எடுத்திருக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.